மக்களே நம்ம நிகழ்வில் இதை பற்றி பார்க்க போனால் செம்ம ஃபைட்டிங்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் இருட்டா இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பயப்படாதீங்க. அண்ட் எதனால இருட்டா இருக்குதுன்னா நம்ம ஊரில் வந்துட்டு சடவுனு, அதனால வந்துட்டு இருட்டா இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா, நம்ம வீடியோவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு விட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அந்த லைவ் அப்டேட்டை கொஞ்சம் பார்க்கலாம். அந்த லைவ் அப்டேட்டில் பார்க்கும்போது தான் ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வச்சு இந்த லைவ் அப்டேட் என்ன நடக்குதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போகலாம். இப்போ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னா, கிளிமொழி வேலை கிள்ளி விட்டு தாண்டுற வேலை மாதிரிங்கிற ஒரு பிக் பாஸ் ஆரம்பிச்சிருக்காப்ல. எப்படின்னா அந்த ஒரு கிளிமொழி வேலைங்கிறது வந்துட்டு இங்க இருந்துட்டு அங்க போய் சொல்றது, அங்க இருந்துட்டு இங்க போய் சொல்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் வச்சு தான் அந்த இதே இருக்குது. எப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்காங்க. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 10 பேர் வந்துட்டு அங்கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு, இங்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இங்கிட்ட ஒரு 5 பேர். இந்த 5 பேர்த்துல ஒருத்தன் வந்து இங்கிட்டு இருந்தாலும் சரி, இங்கிட்டு இருந்து வந்துட்டு இந்த 10 பேர்த்துல இருந்து ஒருத்தன் 5 பேர்ல இருந்தாலும் சரி, 2 பேருமே மாத்தி மாத்தி இங்கிட்டு இருக்கிறத போயிட்டு அங்கிட்டு சொல்றதும், அங்கிட்டு இருக்கிறத போயிட்டு இங்கிட்டு சொல்றதும், அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு இப்ப கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி லெவலுக்கு கொண்டு வந்து இவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு ஆளை மோட்டிவேட், ஒரு ஃபைட்டிங் மூமெண்ட். இப்ப வந்துட்டு நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ என்ன மாத்தி மாத்தி பேசியிருக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுற மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்டே நம்ம பிக் பாஸ் ஏத்துருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கா. எனக்கு சண்டை வந்தாலே செம்ம. அது இந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படியே பதறாங்க ரொம்ப. அப்படியே ஏற்கனவே ஆல்ரெடி நேத்தே சொல்லியிருந்தாங்க அன்சிதா, என்னன்னா பாய்ஸ் எல்லாம் வெரி சூப்பரு, அவங்க வந்துட்டு பிளானா இருந்தாலும் சரி, ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சூப்பரா எடுப்பாங்க, கரெக்டா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று அன்சிதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு அதே வார்த்தை தான் இன்னைக்கு சொல்றாங்க. என்னன்னா இந்த பொண்ணுங்கள்ட்ட இதுதான் பிரச்சனையே. ஒரு டிசிஷன் எடுத்தா நீங்க வந்துட்டு எங்கேயோ கொண்டு போயிருவீங்க. ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அந்த டிசிஷனுக்கு போக மாட்டீங்க, ஆனா அது வேற டிசிஷனுக்கு தான் போவீங்க. ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லாம நீங்க அந்த கேள்விக்கு உள்ளுக்குள்ள போய் பதில் சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. எப்படின்னா அந்த வார்த்தை இழுத்துக்கிட்டே போவீங்க. ஒரு ஐடியாவே நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்சிதா செம்ம கோவம் டேலண்டா பேசிட்டு இருக்காங்க. இங்கிட்ட என்னன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் கும்பலா சேர்ந்து அழகா நம்மளுக்கு தேவையானது நம்ம தான் எடுத்துக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் அருமையான பிளானிங் நேத்துல இருந்தே சொல்றேன். நம்ம பாய்ஸ் டீம் வந்துட்டுனா ரொம்ப ஒரு சூப்பரா இருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நம்ம அந்த பாய்ஸ் டீம் இருக்க வரைக்கும் செம்ம வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல எப்படி அந்த ஒரு கேம் இருக்குதுன்னா, இப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் 2 பேருமே இருக்காங்க. இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஆளுங்க நம்ம பாய்ஸ் டீம் இங்கிட்ட இருந்து ஒரு ஆள் வந்துட்டு இவங்க வீட்டுக்குள்ள போகணும், இவங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்துட்டு இங்கிட்ட போகணும், போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து அவங்க கூட கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கேர்ள்ஸ் டீம்னா பாய்ஸ் டீம்ல இருந்து ஒரு ஆள் வந்து அவங்க டீம் மாதிரியே விளையாடணும். இங்கிட்ட அதே மாதிரிதான். ஆனா லாஸ்ட்ல வந்துட்டு இவங்க ஒரே டீமா விளையாண்டு அவங்களுக்குள்ள என்ன ஒரு பேசுறாங்களோ, என்ன ஒரு இது பண்றாங்களோ, அந்த கேமை இங்கிட்ட வந்து அனுப்பும் போது அந்த கேமை அப்படியே டைவெர்ட் பண்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்துட்டு இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு கான்செப்டே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஒரு அதுல வந்துட்டு நம்ம இங்கிட்ட வந்துட்டு எல்லாமே ஓட்டிங் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியா, எனக்கு அந்த ஒரு கேமோட சரி கேம் ஓகே அப்படின்னு. ஆனா இவங்க பண்றாங்க பாருங்க, ஐயோ என்னால சுத்தமா தாங்கிக்க முடியல. அப்படியே மண்டை காயுது அப்படிங்க, செம்ம டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்சிதா பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம அன்சிதா அண்டு நம்ம தர்ஷகுப்தா அண்டு பவித்ரா 3 பேருமே இருக்காங்க. 3 பேர் எங்கிட்ட ஒரு 3 பேர் கான்பிடண்டா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கிட்ட வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீமே எல்லாருமே கான்பிடண்டா தான் இருக்காங்க. அதுல யாரு ஜோபினா நம்ம ரஞ்சித் தான் ஜோபி. ஏன்னா அவரு தான் கொஞ்சம் ஒரு எதுவுமே பேசாம இருக்காப்ல. அவரு மேபி தூக்கி விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எந்த ஒரு பேச்சுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு கான்செப்டுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு அறிவுரையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும்போது அவரை தூக்கி விட்டுருவாங்க தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம், ரஞ்சித் வந்துட்டு ரஞ்சித்தால தான் சச்சனா போனாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொன்னோம். ஆனா சச்சனா போனதுக்கு மெயின் ரீசனே அங்க கொடுக்கல. ஓகேங்களா, அந்த மெயின் ரீசனே அங்க கொடுக்கல. அதனால வந்துட்டு போனது தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு சச்சனா போனதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம் தான், ரொம்ப கொடுமையான விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா ஒரு 24 ஹவர்ஸ்ல உள்ள இருந்துட்டு வெளில அனுப்பும் போது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அண்ட் இப்போ வந்துட்டு என்ன அதுல நடக்குதுன்னா வந்துட்டு அந்த பவித்ரா அண்ட் நம்ம தர்ஷகுப்தா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. பேசிடும்போது இவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்துட்டு லாஸ்டா ஓட்டிங் லிஸ்ட் போடுறாங்க. 2 பேத்துல ஓட்டிங் லிஸ்ட் போடும்போது நம்ம சுனிதா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பவித்ரா பார்த்து, நீங்க உங்களை பாவம் பார்த்து உங்களை வந்துட்டு கேம் விளையாட விடுவாங்க பவித்ரா, அதனால நீங்க உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுனிதா ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. சுனிதா சொல்லும் போது நம்ம பவித்ராவுக்கு செம்ம கோவமாயிட்டு என்ன பண்றாங்க, நான் வந்துட்டு பாவமா இருக்கேனா, நான் போயிட்டு கேம் விளையாட மாட்டேனா, என்ன பாவம் பார்த்து அவங்க விடுவாங்களா, நான் கேம் விளையாட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி தைரியமா ஒரு பேச்செல்லாம் எடுத்து விடுறாங்க.
அப்பா இப்பதான் நான் பவித்ரா மூஞ்ச இவ்வளவு கோவமா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அண்ட் அவங்க வந்துட்டு கோவப்பட்டு அப்புறம் சண்டை போட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு அழுதுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு வராங்க. வரும்போது நம்ம தர்ஷா குப்தா கிட்ட வந்துட்டு பேசுறாங்க. நான் வந்துட்டு பாவம் பார்த்து உள்ள போகணும்னா அப்படிப்பட்ட அவசியம் எனக்கு கிடையாது. நான் பாவம் பார்த்து தான் நீங்க உள்ள அனுப்புவீங்கன்னா நான் அந்த அவசியம் எனக்கு கிடையாது. நான் போகல அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டா அந்த ஒரு முன்னெச்சரிக்கையா இந்த லைவ் அப்டேட்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு லைவ் அப்டேட்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். டாடா பாய்.